அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பு அதை சொல்கிறீங்க? இல்லை நான் சொல்கிறது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்கள் சேனலில் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்கள் சேனலை பார்த்தா தேவையில்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்கிறேன். நான் சொன்னது சயின்ஸு, ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ வெரி ஸ்மார்ட். இந்தியன் 2 படத்தில் அவர் ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னென்னா, பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுக்கோம். அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க இப்போ சேருது. ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல போகிறான், நல்லா இருந்தால் நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு இவர் சொல்ல மறந்துட்டார். இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு எப்போ சொல்லுவீங்க? இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏற்று பேசிட்டாரா? எழுத்து எங்கே பேசுனார்? அவர் ரொம்ப சாதாரண பேசுகிறார். நீங்கள் தான் அவர் எழுத்து பேசுனீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லைப்பா, இல்லை, எதிர்த்து பேசணும். எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான், ஆமாம் இல்லை நான் அப்போதைக்கு ஏதோ பதில் சொல்லிட்ட கூட வீட்டில் போய் யோசிப்போம். கேட்டேனே எதுக்கும் கேட்டேனே, அப்போ அவனை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ நான் லெட் அஸ் திங்க் அபவுட் இட். தேங்க்யூ சார். அடுத்ததாக வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் கமீடியன் ப்ளஸ் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் 2லேயும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஐ லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஜகன் அவர்களை. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோடய சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா, ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான். ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க, கேஎஸ் ரகுமான் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரில யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுவே புதுமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்கிறேன். எங்கள் படம் வல்லினம், தட்ஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் நகுல். அவரோட படம் நான் அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்கார், நகுல் இருக்கார். இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரி தான் மேடை ஏறும். எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்ருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிடு, ஏதோ பண்ணல, என்னென்னு இந்த அறிவழகன் அவர் டென்ஷனாகவே தான் இருந்தார். ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் டைரக்டர் இல்லை, இந்தியன் 2ல் பார்த்த என்னோடய ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நக்குலும் வி டிட் வல்லினம். ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சுது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ ஒரு அவங்கள நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இன்னும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பு? அதை சொல்கிறீங்க? இல்லை நான் சொல்கிறது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்கள் சேனலில் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்கள் சேனலை பார்த்தா தேவையில்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்கிறேன். நான் சொன்னது சயின்ஸு, ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன், ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இஸ் எக்ஸலண்ட். ஹி பிளேஸ் கிட்டார், யோசிச்சு பாருங்களேன், கிட்டார். அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சிங்க நகுல்? ஐம் ஷோர் he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அமேசிங் திங். அண்ட்
ஏன்னா இட்ஸ் வெரி மை ஃபஸ்ட்டு என்னென்னா ஐ வுட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்ட்டாக செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, நல்லா தருது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தருது. வழக்கமாக நாங்கள் பொக்கே தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வி ரெட் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிட்டதில்லை. ஆனால் இதை வந்து நேற்று ஹி கால் மீ, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார். ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோடா காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி ஹி டிட் திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சி. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோடா காமா த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐ ஹோப் யூ, மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபைண்ட் திஸ் கேப் ஆஃப் குட் ஹோப். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், நகுல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. One whom I admire is Mr. K.S. Ravikumar. He has 3 daughters and our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஐ வாஸ் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலண்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடித்து சொல்லுவேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நகுல் சுற்றி இது பண்ணி ஒரே பயமாக இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மளை இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன். ஸோ a big fan of you, Shruti. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you are her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்கெல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குலும் எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இருந்துகிட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா? அவருக்கு தெரில, ஐயோ இன்னொரு 3 படம் எடுத்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my hi, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back now I was watching, ஏன்னா எங்கள் படம் பார்த்துட்டுல I was watching all Kamalhaasan movies. I was watching பஞ்சதந்திரம். அப்போது இது ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that just simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது வந்து my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவர் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் அ மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல், ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட வாட்டர்ஸே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நகுல். ஓகே, August 2nd. ஓகே, அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும், ஓகே, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுங்க. அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் பிஃபோர் தட் நிறையா படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே. ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இல்லைட்டு நம்ம குட்லக் தேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்ன போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே. ரவிக்குமார் சார் தான். பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் என்னை வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே. ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டவன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன். நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்கணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன். ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது என்ன காரணம் சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது. வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறுத்து சொல்கிறேன். ஒரே செண்டு தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் செஞ்சார். அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சகோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் சேர்த்து விட்டார். ஏன்னா அப்படி ஒரு அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர். சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர். சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும். அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே. ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் வந்து யூடியூப் இன்னும் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும். விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்தியன் 2 படம் நல்ல இல்லதான். அதை ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாமல் திட்டினா நாங்கள் திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்லன் நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால் அந்த விமர்சனம் எழுதுகிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் 1-2 இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனால் நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வுன்னு தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது.
என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கலை, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க இப்போ சேருது. ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல போகிறான், நல்லா நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைரம் மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் அருமை சகோதரர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. வாசுகோட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேரனால, அது இல்லாமல் தமிழ்குமார்னு வர எடிட்டர் இல்லை, தமிழ்குமார்னா. ஸோ தமிழ்குமரன் இருக்காங்க, சுபாஷ்கரன் இருக்காங்க. ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆர்ஜிகே, ஒரு தைரியம் வேணும். முதல் படத்துலேயே என்ன போட்டிருக்க, ஆர்ஜிகே ஃபிலிம். அது சில பேர் திட்டுவாங்க, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். தனக்கு என்ன வேணுமோ அது செய்வார். அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சொல்லுவாங்க இவர் பெரிய மணிரத்னம், ஆர்ஜிகே மணிரத்னம் ஃபிலிம்ன்ற. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் 10 படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கள்ல, இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன். உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான். ஏதோ காணாம, ஏதோ ஒரு எட்டனா விழுந்துச்சாரா, இங்கே விழுந்தா அங்கே விழுந்து அங்கே, இப்படி தேடிக்கிட்டே இருப்பான். தரையை பார்த்துட்டு தான் இருப்பான். என்னென்னா யோசிக்கிறேனே அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீ இப்படி யோசிக்கிறேன். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார். கிருஷ்ணன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நல்ல வெயிலில் கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார். வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும்போது இந்த குறுக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். மற்றபடி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு இவர் சொல்ல மறந்துட்டார். இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு எப்போ சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏற்று பேசிட்டாரா? எழுத்து எங்கே பேசுனார்? அவர் ரொம்ப சாதாரண பேசுகிறார். நீங்கள் தான் அவர் எழுத்து பேசுனீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லைப்பா, இல்லை எழுத்து பேசணும். எழுத்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் இல்லை நான் அப்போதைக்கு ஏதோ பதில் சொல்லிட்ட கூட வீட்டில் போய் யோசிப்போம். கேட்டேனே எதுக்கும் கேட்டேனே, அப்போ அவனை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ
யாருமே யாரையுமே கோச்சிக்கல. இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்கள் யூ ஆர் த மேன். தி மேன். அஃப்கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூ ஆர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்டே அந்த மாதிரி கிருஷ்ணன்கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குல்கிட்ட கூட ஒரு பரபரன்னு இருப்பார். என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுவார், என்ன தோணுதோ ஆடிடுவார். ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது. நல்ல அதான் பாடியிருக்கீங்க. பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் நான் ஏன் எங்கே இத்தனை நாள் பாடாமல் இருந்தது. நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன் நான். இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்ட்டும் இருக்குது. உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமாக. அது வேறு இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, பரபரன்னு இருப்பார். இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அது தேவயானி என்னுடைய படங்களில் 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோயினை நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடித்தாங்க சோழா ஹோட்டலில். எவ்வளோ பெரிய மூடி. அது வந்து முதல்ல அவர் அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாகவே மூடி கீழே வந்துச்சு. உடனே கட் அப்படின்னு, சார் அது உள்ளே வாயிலே போட்டுருங்க சார். ஐயோ அப்படின்னாரு. போட்டுங்க சார், அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது எடுத்துக்கலாம். அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சுருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலியும் போதெல்லாம் நாங்கள்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது, 1-2 தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்குமே அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவார். இந்த ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், அந்த சுர அந்த அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுர வரும். விக்ரம் அது வந்து ரெகுலராக போடுறது. அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படியே எடுத்து அது ஒழுகும். ஸோ வி கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சரி, மணிகண்டன் பற்றி சொல்லியாச்சு. மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது. மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் 2 நாளோ 3 நாளோ பண்ணார். அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன். அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னும் 2-3 வார்த்தை வரும். அது படத்தில் இருக்கா இல்லைன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உளப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாமல் வேணாமான்னு தெரில, அது டைரக்டர் சொல்கிறாரோ தெரியலையா, ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாமா அப்படின்னு. வேறு அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும். சொல்லாமா? அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? சொல்ல
நீனப்பா வேணாம் ஹீரோ வேணாம். அதாவது நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே, நான் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறேன், அதனால் பெரிய கேரக்டர் தான். நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது சார். ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு, வெளியே இருக்கணும்னா நீ கெட்டவனாக இருக்கணும், உள்ளே இருக்கணும்லாம் நல்லவனாக இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்லாம் நல்லவன், வெளியில் இருக்கவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட். என்னையா இது வித்தியாசமாக இருக்குது, இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க? நல்லவனாக இருந்த நல்லவங்கள தான் சார் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹியூமரை வச்சு. நடுவில் எனக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது, எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது, நீ தெளிவாக சொல்லிவிடுவேன். அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார். படம் பார்க்கல, நான் டப்பிங் என் போர்ஷன் பண்ணதோட சரி. படம் காமிங்க, நல்ல பெரிய வெற்றி அடையட்டும். இந்த யூனிட் பூரா மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.